ரூத் என்று வருகிறது. இந்த ரூத்தின் புஸ்தகத்துல மொத்தம் 4 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த 4 அதிகாரங்களிலே நாம் இப்படியாக பிரிக்க போகிறோம். முதலாவது அதிகாரம் வீப்பிங், ரூத்தின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் சொல்கிறது. வீப்பிங், அவள் கண்ணீர் விட்டால் அழுதாள் என்று. முதலாவது அதிகாரத்தில் என்ன சொல்றதுன்னா, அவர் கண்ணீர் விட்டால் வீப்பிங். இரண்டாவது அதிகாரத்துல ரூத் குறித்து என்ன பார்க்கிறோம் என்றால், ஒர்க்கிங், வேலை செய்து கொண்டிருந்தார். அவள் போய் கதிர்களை பொறுக்கினாள் என்று வேதத்தை வாசிக்கிறோம். மூன்றாவது அதிகாரத்தில நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், மூன்றாவது அதிகாரத்தில அவள் காத்து கொண்டிருந்தாள், வெயிட்டிங். மூன்றாவது அதிகாரத்துல வெயிட் பண்ணினான், காத்து கொண்டிருந்தான். போவா சொல்லுகிறார், நான் உனக்கு செய்யும் வரை நீ காத்திருந்து. நகோமியும் சொல்லுகிறாள், நிச்சயமா நீ கர்த்தர் உனக்கு நல்லது செய்வார், நீ காத்திரு என்று சொல்கிறார். அதன்படி காத்திருந்தார். அது மூன்றாவது அதிகாரத்துல வெயிட்டிங். நான்காவது அதிகாரத்துல வின்னிங், ஜெயித்தாள் அவள். சரி, இதனால இந்த 4 காரியங்களை பார்க்க போகிறோம். ரூத்தை குறித்து நாம் வைத்துக் கொள்வோம். முதலாவது அவள் வாழ்க்கையில வீப்பிங், அழுகை இருந்தது, ஆனாலும் அவள் ஒர்க்கிங், வேலை செய்தாள். மூன்றாவது வெயிட்டிங், காத்து கொண்டிருந்தால். நான்காவது ஜெயித்தாள். இந்த நாட்களில நாம் உங்களுக்கு சொல்லுகிற காரியங்கள், நீங்களும் ரூத்தை போல ஒருவேளை இருக்கலாம். ஆனால் ரூத் இருந்தது போல ஒர்க் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா வின் பண்ணுவீங்க. ஓகே, இந்த ரூத்தின் புஸ்தகத்துல முதலாவது அதிகாரம் 14 இருந்து படிக்கலாம். நிறைய வசனங்கள் இருக்கிறது. நாம் 14 இருந்து ரூத்தின் வாழ்க்கையை குறித்து ஒரு சில காரியங்கள் பார்க்கலாம். ரூத் எழுதின புஸ்தகம் முதலாவது அதிகாரம் 14 வசனம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகு திரும்பி போய் என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். அவர் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. இந்த இடத்துல நான் பார்க்கிறது என்னன்னா, ரூத்தை குறித்து பார்க்கிறோம். என்ன நடந்தது அப்படின்னா, இந்த ரூத் யாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க மாமியார் இந்த இடத்துல பேசுறாங்க. மாமியாரும் ரூத்தும் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, மாமியார் சொல்றாங்க, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய்விடு. என்ன திடீர்னு திரும்பி போகுது, ஏன் அழுதாங்க, இதெல்லாம் உங்களுக்கு விளங்கணும்னா அந்த 4 அதிகாரம் தான் இருக்குது. ஆண்களுடைய பிள்ளைகள் அந்த ஆராதனை முடிவு பண்ண அந்த 4 அதிகாரத்தையும் படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்தா தான் நான் பேசுறதுல உங்களுக்கு இன்னும் நன்றாய் விளங்கும். ஓகே, இந்த ரூத் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோவாப் தேசத்து ராஜாவுடைய மகள் என்று யூத ஆராய்ச்சியாளர்கள், யூத வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. மோவாப் தேசத்து ராஜா பாலா இருந்தாரு. அந்த பாலாவை குறித்து ரொம்ப முக்கியமான நபர் பாலா. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தன் நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க, தனக்கு விரோதமா வந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜனங்கள் எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவர் பிழையான்ற தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா, கூட்டி கொண்டு போய் வரவழைத்து சபிக்க சொல்லுகிறார். ஆனால் சபிக்க முடியல. இந்த பாலாக்கு கடைசியில இஸ்ரவேல் ஜனங்களால் யோசுவா தலைமையிலான படையின் மூலம் தோற்கடிக்கப்படுகிறார். அதற்கு பிறகு பிழையாக கொல்லப்படுகிறார். பாலா இருக்கிறார். பாலாக்கு பிறகு அந்த மோவாப் தேசத்துக்கு ராஜாவாக வந்தார் அவருடைய மகன் எக்லோன். எக்லோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஸ்தூலித்த மனுஷனா இருந்தான்னு சொல்லிட்டு. ஸ்தூலித்தனா ரொம்ப குண்டா கொழு கொழுன்னு இருக்கிற மனுஷன், ஸ்தூலித்த மனுஷனா இருந்தான். இந்த எக்லோனுக்கு பிறந்த பிள்ளைகள்ல 2 பிள்ளைகள் தான். ஒன்று இந்த ஒருபால், இன்னொருத்தி ரூத்து. எக்லோன் ராஜ வம்சத்தில பிறந்தவள் ரூத்து. அவங்க ஏதோ நம்ம நினைக்கிற மாதிரி மோவாப் தேசத்துல போயிட்டு ஏதாச்சும் ஒரு சின்ன இது கட்டல. அதே போல நீங்க
இந்த ரூத் புஸ்தகத்துல நகோமியை குறித்து அவங்க குடும்பத்தை படிக்கும் போது எப்பிரத்தாயரில் அப்படின்னு தொடங்கும். முதலாவது வசனத்துல படிக்கும் போது என்ன தொடங்கும்னா எப்பிராயத்தரில் எப்பிராயத்தரில் அப்படின்னு வரும். அது என்னன்னா எப்ரத்தா அப்படின்னா பெத்லகேம் அப்படின்ற ஊருக்கு இன்னொரு பேர் தான் எப்ரத்தா. அந்த எப்ரத்தா அப்படின்ற அந்த ஊருக்கு இவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஆளு. ஏன்னா நிறைய லேண்ட் இவங்களுக்கு இருக்கிறதுனால இவங்க அந்த ஊருடைய சொந்தக்கார மாதிரி சொல்லுவாங்களாம். அதனால எப்ரத்தாயரில் அப்படின்ட்டு அவங்களை குறித்து சொல்லுகிறது. அந்த ஊர்ல தான் இவங்க இருந்தாங்க, பெத்லகேம்ல இருந்தாங்க. எப்ரத்தா என்னப்பட்ட பெத்லகேம்ல இருந்தாங்க. இவங்க அங்க இருக்கும் பொழுது பஞ்சம் வந்தது. பஞ்சம் வரும் பொழுது என்ன நடந்தது என்றால், இவங்க நகோமி அங்கேயே இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு போன பஞ்சம் வந்து உலகம் அழியக்கூடிய அளவுக்கு இல்லை, கொஞ்சம் பஞ்சம் வந்தது. ஆனா இந்த நகோமி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பஞ்சத்திலிருந்து அவங்கள அங்க இருக்க மனம் இல்லாமல் வந்துட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய மனநிலை. எப்பவுமே வந்து எந்த சூழ்நிலையிலையும் மனரம்யமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் தான் சொல்றாரு, வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லாவற்றையும் நான் கற்றுக்கொண்டேன், கற்றுக்கொள்ளும்படி போதிக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. அதனால நமக்கு வந்து எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாய் இருக்க தெரியணும். ஆமா, பிரியாணி இருந்தா பிரியாணி சாப்பிட தெரியணும், கஞ்சி இருந்தா கஞ்சியும் குடிக்க தெரியணும். இதுதான் சாப்பிடும் அதுதான் சாப்பிடும் சொல்லவே கூடாது. அது நல்ல பழக்கம் கிடையாது. ஏன்னா நகோமியுடைய வாழ்க்கையில பெரிய இழப்புகள் வந்ததுக்கு காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் காரணம். அந்த பைபிள்ல படிக்கலாம் பாருங்க, நான் காட்ட பாருங்க உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஊர்ல வந்த உடனே இந்த அம்மா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணாம அங்கிருந்து கிளம்பி எங்க வந்துட்டாங்கன்னா மோவாப் தேசத்துக்கு வந்து விட்டார்கள். காரணம் என்னன்னா, நிறைய பேர் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பேங்க் பேலன்ஸ் அவங்களுக்கு குறையக்கூடாது, பிடிக்காது. நிறைய பேருக்கு வந்து அவங்க அமௌண்ட், அவங்களுக்கு இருக்கிற பைசா வந்து அப்படியே இருக்கணும், அவங்களுடைய பணம் அவங்களுடைய சொத்துக்கள் குறையக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க மக்கள். அது போலதான் இந்த அம்மாக்கு ஒரு எண்ணம். நகோமிக்கு என்ன ஒரு எண்ணம்னா, தன்னுடைய சொத்து இந்த பஞ்சத்தினால குறைந்து விடக்கூடாது, எப்படியாவது தன்னுடைய சொத்தை தக்க வைத்துக் கொள்ளணும். ஒன்று மக்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சிடுச்சுன்னா நிம்மதியே இருக்காது. ரெண்டாவது வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸ், அதாவது பண மதிப்பு, அவங்களுடைய அளவு வந்து குறைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இந்த ஊர்ல சம்பாதிக்க முடியல அந்த ஊர்ல போய் சம்பாதிக்கலாம், அந்த ஊர்ல சம்பாதிக்க முடியல இந்த ஊர்ல போய் சம்பாதிக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருப்பாங்க. அந்த மனநிலையில நகோமி இருந்ததுனால, ஏன்னா நகோமி குறித்து வேதம் சொல்கிறது அவங்க பெரிய பணக்காரர், சாதாரண ஆள் கிடையாது, பெரிய பணக்காரர். ஆனா அவ்வளவு பணத்தை எடுத்துக்கொண்டு அவங்க மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. என்ன காரணம்னா, இங்க இருந்து பஞ்சம் வந்துடுச்சு, நம்மளுடைய வளர்ச்சி வளராது, அதனால வேற எங்கேயாவது போய் நம்முடைய வளர்ச்சியை நாம் வளர்த்து கொள்ளணும்னு போனாங்க. தப்பு அதுதான். வசனம் சொல்லிருப்பாங்க, கர்த்தரை நம்புகிறவன் தான் செழிப்பான், தன் மாம்சத்தை நம்புகிறவன் சுய புத்தியை நம்புகிறவன் ஜெயிக்க மாட்டான்ட்டு வேதம் சொல்லுகிறது. ஆமா, சுய புத்தியின் மேல் சாயாமல், வசனம் தெளிவா சொல்லு, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தருக்கு பயந்துரு, அவரே காரியத்தை வாய்ப்பு பண்ணுவார்ட்டு. ஆனா மக்கள் பாத்தீங்கன்னா அவங்க சுய புத்தியில எப்படியாவது பணக்காரனா ஆகணும், இல்லைன்னா இந்த நிலையில இருந்து கீழே போயிடக்கூடாது, மேலதான் போகணும், இப்படி எல்லாம் மக்கள் யோசிச்சு என்ன பண்றாங்கன்னா அதற்குரிய காரியங்கள் செய்ய போகும்போது அங்கதான் நிறைய பிரச்சனைகள் வருகிறது. நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார், ஒரு நாள் உங்களை கீழே போக விட மாட்டார். ஆனா ஒரு சில நாட்கள்ல உங்களுடைய முன்னேற்றம் இல்லாமல் நீங்க தேக்க நிலையில இருந்தா கூட நீங்க ஆண்டு சமூகத்துல ஜெபம் பண்ணி காத்திருங்க, நிச்சயமாக கர்த்தர் உயர்த்துவார். நீங்க சொந்தமா முடிவெடுத்து வெளியில போயாவது இந்த நிலையை தக்க வச்சுக்கணும்னு வேற எங்கேயும் ஓடாதீங்க. இவங்க அப்படி போனதுனால என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒன்னாம் வருஷத்துக்கு வசிக்கிறாங்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதேயாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரத்திகளோடு கூட மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி, அவனுடைய 2 குமாரர்களில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிளியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்பிராத்தியர் ஆகிய, பாத்தீங்களா, எப்பிராத்தியர் அப்படின்னா அந்த ஊர்ல இவங்க பெரிய ஆளு, அதனால அந்த ஊர் பேரே அவங்க சொல்றாங்க. எப்பிராத்தியர் ஆகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலக்கு இறந்து போனான். அவருடைய 2 குமாரரும்
மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்கள் ஒருத்தி பேர் ஒருபால், மற்றவர்கள் பேர் ரூத்து. அங்கு ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்களும் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். பார்த்தீங்களா? கர்த்தர் சொல்ற இடத்துல இருக்குதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். பிசாசு எப்பவுமே என்ன பண்ணுவான்னா, நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மனநிலையெல்லாம் உண்டாக்க பார்ப்பான். இந்த ஊர்ல இருந்தா நீ சம்பாதிச்சு பெருசா வீடு கட்ட முடியாது, நீ ஃபாரின் போகலாம், ஃபாரின்ல போய் எந்த வேலையும் செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம், அங்கிருந்து வரும்போது பெரிய, அதாவது என்னன்னா முன்னேறம் நினைக்கிறது தப்பு கிடையாது. மற்றவர்கள் பெருமையாய் தன்னை நினைக்க வேண்டும் என்று நினைக்கிறது தான் தப்பு. நான் நல்லா சாப்பிடணும் தப்பு கிடையாது. நான் சாப்பிட்டதை பார்த்து 4 பேர் பொறாமப்படணும், 4 பேர் வயிற்று பண்ணணும், இல்ல நான் சாப்பிட்டதை பத்தி 4 பேர்கிட்ட பெருமையா பேசணும்னு சொல்லிட்டு சாப்பிடுறதுதான் தப்பு. எப்பவும் நம்ம வாழ்க்கையில பெருமை இல்லாதவர்களாய் தாழ்மை உள்ளவர்களாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்மை தேவனுக்கு நம்ம கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். தாழ்மை உள்ள மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆனா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இவங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய பெருமைக்காக இவங்க இருக்குது, இவங்க சாப்பிடலாம். அந்த தேசத்துல இருந்து எல்லாரும் போயிடல, மற்ற மக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனா இவங்க தான் போயிருக்கிறாங்க. ஏன் போனாங்க? காரணம் என்னன்னா, நான் இந்த ஊர்ல ஒரு பெருமையோடு இருக்கிறேன், ஒரு கௌரவத்தோடு இருக்கிறேன், இவ்வளவு சொத்தோடு இருக்கிறேன், இந்த சொத்தை நான் குறைத்துக் கொள்ளக்கூடாது, எப்படியாவது இந்த சொத்தின் அளவை தக்க வைக்கணும், எல்லாம் கூட்டணும். இதெல்லாம் மனுஷங்களுக்கு இது போல எண்ணங்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. எத்தனை பேருக்கு உங்களுக்கு இருக்குதா எனக்கு இருக்குதான்னு தெரியல. ஆனா நிறைய மக்களுக்கு இது போல எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உடம்புல வியாதி வந்ததுக்காக இந்த மனவியாதி தான். அவங்க நிறைய நோக்கம் பாத்தீங்கன்னா தங்கள் பணம் குறைந்து போகக்கூடாது அப்படின்றதுல இருந்தாங்க. ஆனா பாருங்க, 5வது வசனம் 6வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்தில் திரும்பி வரும்படி எழுந்து. பாத்தீங்களா அந்த வசனம் பாருங்க, கர்த்தர் தம்முடைய மக்களை சந்தித்து ஆகாரம் கொடுத்தார். ஆண்டவர் பாத்தீங்களா, நான் சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கர்த்தர் பொறுமையா இருப்பாரு. என்ன செய்யறாங்க? ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அவருடைய ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நாம் என்ன செய்கிறோம், கர்த்தர் பார்க்கிறார். எதுக்கு பார்க்கிறாரு? நம்ம அவரை நம்புறோமா, வேற எதையாவது நம்புறோமா? நம்ம அவரை விசுவாசிக்கிறோமா, இல்ல நம்ம பலத்தை விசுவாசிக்கிறோமா? எதை விசுவாசிக்கிறோம்? கர்த்தர் பார்க்கிறாரு. அதனால அவன சில நாட்கள் சில இக்கட்டான சூழ்நிலையில நாம் ஜெபிக்கும் பொழுது கூட கர்த்தர் பொறுமையா இருக்கிறார். ஏன் பொறுமையா இருக்கிறார்னா, அவர் கைவிடுவதற்கு அல்ல, கைவிட்டு விடவில்லை, அவர் நம்மை பார்க்கிறார். என்ன இவனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, இவன் இந்த சூழ்நிலையில என்ன செய்கிறான் என்று பார்க்கலாம். நான் சொல்றேன் கேளுங்க, அது மாதிரி சூழ்நிலையில எப்பவுமே கர்த்தரை நம்புகிற மனுஷன் செழிப்பான் என்று வேதம் சொல்கிறது. எந்த சூழ்நிலையிலும் நம்ம கர்த்தரை தான் நம்பணும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம நெருக்கும் பொழுதும், ஆமா இருந்தாலும் கர்த்தரை தான் நம்பணும், இல்லாவிட்டாலும் கர்த்தரை தான் நம்பணும். ஆனா இந்த அம்மா நம்மள போனாங்க, 10 வருஷத்துல கணவனை இழந்துட்டாங்க, 2 பசங்க இருந்தாங்க, 2 பசங்களுக்கு திருமணம் பண்ணாங்க. அந்த திருமணம் ஆகி கொஞ்ச நாள்ல அந்த பசங்களும் இறந்துட்டாங்க. ஏன்னா இந்த அம்மா கர்த்தரை நம்பி அந்த பெத்லகேம்ல இல்ல இருந்திருந்தா பாருங்க கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. ஆனா கடைசியில எங்கதான் வந்தாங்கன்னா 10 வருஷம் கழிச்சு இங்கதான் வராங்க. என்ன கேள்விப்பட்டாங்கன்னா, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார். நான் சொல்றேன், கர்த்தர் கையில இருக்கிறது ஆசீர்வாதம். ஆமா, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். நீங்க அவருடைய கைக்குள்ள இருக்கணும், ஓடிடக்கூடாது. இன்னைக்கு கூட நிறைய கிறிஸ்தவங்க இயேசுவை ஏத்துப்பாங்க, நிறைய மக்கள் இயேசுவை ஏத்துப்பாங்க, கொஞ்ச நாள் வருவாங்க, அதுக்கு பிறகு எதனா நடக்கல கிடைக்கலன்னா போயிடுவாங்க, கர்த்தர் கொடுக்கலன்ட்டு. நான் சொல்றேன், கர்த்தர்கிட்ட காத்து இருந்து பாருங்க, கர்த்தரை மாதிரி ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஒன்றும் கிடையாது. கர்த்தரை மாதிரி நம்ம நல்லா வைக்கிற ஒரு தெய்வம் இந்த உலகத்துல ஒன்றும் கிடையாது. கர்த்தர் அந்த அளவுக்கு நம்ம ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள்ல பாருங்க, அந்த பெத்லகேம்ல கர்த்தர் என்ன பண்ணார்னா, திரும்பவும் சந்தித்தார் மக்களை, திரும்பவும் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், உணவை கொடுத்தார். கேள்விப்பட்டு இந்த அம்மா திரும்பி வரும்பொழுது நடக்கிற காரியங்கள், கணவனை இழந்த ரூத், 14வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது கணவனை இழந்து விட்ட ரூத் அவங்க கிட்டதான் பேசுறாங்க ஒரு பாடம். ஆமா, ரூத் இங்க என்னன்னா,
ஒரு பால் ரூத்து அக்கா தங்கச்சிங்க, அங்க மக்களும் கிள்ளியும், இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. அண்ணன் தங்கச்சியை கட்டிக்கினாரு, தம்பி அக்காவை கட்டிக்கினாங்க. யூத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, அந்த அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவங்களுடைய தங்கச்சியை கட்டிக்கினாரு, தம்பி அக்காவை கட்டிக்கினாரா. அதனால ரூத்து அந்த அண்ணன் தம்பி 2 பேரும் இருந்தோடனே இந்த அக்கா தங்கச்சிக்கு 2 பேரும் விதவைகள் ஆகிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க கையில குழந்தை இல்லை, ரூத்து கையில குழந்தை இல்லை. அதனால அவங்க கையில குழந்தை இல்லாததுனால அவங்க ரொம்ப நாள் வாழல, கணவனோடு கூட கொஞ்ச நாள் தான் வாழ்ந்து இருக்கிறாங்க. குழந்தை கூட இல்ல, கணவர் இறந்து விட்டார். யோசிச்சு பார்த்தீங்களா, ஒரு இளம் விதவை எப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கு மனநிலை, ரூத்துடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இளம் விதவை, நம்ம வாழ்க்கை ஒரு சின்ன ஒண்ணு தேவை பூர்த்தி ஆகணும்னா எவ்வளவு கஷ்டமா இருக்குது, மனசு வேதனையா இருக்குது. அதுக்காக புலம்புறாங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மக்கள் புலம்புறாங்க பாத்தீங்களா. ஆனா இந்த இடத்துல ரூத்தோ இருக்கிறாங்க, நகோமியா இருக்கிறாங்க. திருப்தி அடையாத நகோமி, திருப்தி அடைகிற ரூத்து. ரூத்துனா திருப்தி அடைகிறவள், திருப்தியானவள்ட்டு அர்த்தமா. ஆமா, ரூத்து திருப்தியானவள் என்று அர்த்தம். இந்த இடத்துல திருப்தி அடையாத மாமியார், ஆனா திருப்தியுடைய மருமகள். இவங்க 2 பேர் தான் மாமியார் மருமகளா இணையறாங்க. ஆனா ரூத்து பாத்தீங்கன்னா கணவன் இழந்துட்டாரு, ஆனா இந்த அம்மா வாழ்க்கையில கண்ணீர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த அம்மா யோசிச்சு பாருங்க, இந்த அம்மா எந்த சந்ததி ரூத்துன்னு பாத்தீங்கன்னா மோவாப் தேசத்து சந்ததி. மோவாப் யாரு, தேவனுக்கு எதிராய் வாழ்கிறவர்கள், தேவனுக்கு விரோதமாய் செய்கிறவர்கள். பாருங்க, அவங்க தாத்தா பாலால் இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கும்படி முயற்சி எடுத்தவர். இஸ்ரேல் ஜனங்கள் 25,000 பேர் சாவதற்கு காரணமா இருந்தவர் அந்த பாலால். அவருடைய தகப்பன் தான் யாரு, எக்லோன். அவருடைய மகன் தான் எக்லோன், ரூத்துடைய தகப்பன். எக்லோன் ஒரு மோவாப் தேசத்து ராஜா, புரியுதுங்களா. அவங்களும் இஸ்ரேல் ஜனங்களை அடிமைகளெல்லாம் வச்சிருந்தாங்க மோவாப் தேசத்துல. அப்போ அந்த அளவுக்கு இருந்த இந்த குடும்பத்திலிருந்து வந்த ரூத் பாத்தீங்கன்னா கர்த்தரை விசுவாசிக்கிறவளாக இருந்தாள், கர்த்தரை நம்புகிற ஒரு பெண்ணா இருந்தாள். அவள் வாழ்க்கையில அழுகை, அந்த வீப்பிங், அழுகை, கண்ணீர், கவலை, கஷ்டம், நெருக்குதல் வந்தாலும் ரூத்துக்கு ஒன்னே ஒண்ணு இருந்தது ஆறுதலா, கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை. போன வாரம் நம்ம பார்த்தீங்களா ராகாவை குறித்து பார்க்கும்போது கூட ராகா அந்த எரிகோவே கர்த்தரை நம்பல, கர்த்தருக்கு எதிராக இருக்குது. ஆனா ராகா கர்த்தரை விசுவாசிக்கிறவளா வாழ்ந்தார். அதே மாதிரிதான் மோவாப் தேசத்துல கர்த்தரை நம்பல மக்கள், ஆனா அந்த தேசத்துல இருக்க ரூத்து கர்த்தரை நம்பினான். எப்படி நம்பினான்னா, இந்த பாலாக் தாத்தா சொல்லியிருப்பாரு, அந்த தெய்வத்தை வணங்குற ஜனங்களை சபிக்கும்படி கொண்டு வந்தோம், ஆனா என்ன பண்ண முடியல, சபிக்க முடியல. ஆமா, நான் எவ்வளவோ கொடுக்குறேன்னா கூட அதை பிறகால தீர்க்கதரிசியால் என்ன பண்ண முடியல, சபிக்க முடியல. அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, கர்த்தருடைய பெரிய தெய்வம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி இந்த பாலாக் சொல்றதெல்லாம் இந்த ரூத்து கேட்டிருக்கணும், எக்லோன் சொல்றது இந்த ரூத்து கேட்டிருக்கணும். அதனாலதான் இந்த ரூத்துக்கு கர்த்தர் மேல ஒரு விசுவாசம் வந்து இருக்கணும். அந்த எரிகோ கோட்டையெல்லாம் உடைஞ்சதெல்லாம் கேள்விப்பட்டதுல இருந்து அந்த எரிகோ கோட்டைக்குள்ள இருக்கிற ஜனங்கள் திகிலோடு இருந்தாங்க. கர்த்தர் செங்கடலுக்கு கொண்டு வந்தார்ன்றதை கேள்விப்பட்டு, இப்படி அநேக காரியங்கள், கர்த்தருடைய காரியங்களை கேள்விப்பட்டு இந்த ரூத் கர்த்தரை விசுவாசிக்கிறவளாக, கர்த்தரை நம்புகிறவளாக இருந்தார். அதனாலதான் அந்த ரூத் பாத்தீங்கன்னா கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்துகிறார். ஆனா வாய்ப்புல இருக்கிறவங்க வெளியில வர்றாங்க, ஆனா கிடைச்ச வாய்ப்பை ரூத் பயன்படுத்துறாங்க. அந்த மாமியார் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, அந்த வாய்ப்பு தேவனுடைய தேசத்துல, தேவனுடைய ஆசீர்வாதத்துல, தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற வாய்ப்பை விட்டு விட்டு இவங்க வெளியே வராங்க மோவாப் தேசத்துல. ஆனா ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரூத் பாத்தீங்கன்னா ஏன் இந்த நகோமியுடைய பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிக்க விரும்பி இருப்பாங்கன்னா, முக்கியமான காரணம், அவங்கள வணங்கினா அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை வணங்கலாம், ஆராதிக்கலாம், நாம் அவருடைய சமூகத்துக்கு போகலாம், அவரை கும்பிடலாம், கர்த்தரை நாம் வணங்கலாம், ஆராதிக்கலாம்ன்ற நோக்கத்துக்காகவே ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. நான் நம்புறேன். அவங்க அப்படிதான் இந்த தெய்வத்தை, ஆண்டவரை நேசித்து ஏற்றுக்கொண்டு இருக்கிற ஒரு ரூத். அதனால தெய்வத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா கணவர் இறந்துட்டார், இறந்து விட்டார். இறந்து விட்ட உடனே திரும்பவும் தன் தகப்பன் வீட்டுக்கு போகணும். யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் போயிட்டாங்க. ஏன் போயிட்டாங்க? அப்பா வீட்டுல எல்லாம் வசதி இருக்குது, ராஜ வம்சம், இன்னொரு கல்யாணம் பண்ணி நிம்மதியா வாழலாம்.
ஆனா ரூத் போகல. ஏன் போல தெரியுங்களா? போனா இன்னொரு கல்யாணம் பண்ணா இந்த கர்த்தரை வணங்க முடியாது, விக்கிரகத்தை தான் வணங்க வேண்டியிருக்கும். அதனாலதான் ரூத் என்ன பண்ணலன்னா திரும்பவும் தன் தேசத்துக்கு போகல. பொதுவாக பெண்களுடைய மனநிலை பாருங்க, நான் பார்த்திருக்கிறேன். பெண்கள் எப்பவுமே அம்மா வீட்டுக்கு போனாதான் ரொம்ப சந்தோஷம். எங்க பாஸ்டர் தான் சொல்லுவாரு, மனைவி கணவன் மனைவி இருக்கிற வீட்டுல கணவனுடைய அப்பா அம்மா சொந்தக்காரர் யாராட்டா மனைவி போயிட்டு என்ன பண்ணுவாங்களா, பெட்ஷீட்டை போய் பத்துப்பாங்களாம். என்ன சொல்லுவாங்களா, இந்த வயிற்று வலி, தலைவலி, உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்களாம். ஆனா உண்மையிலே வயிற்று வலி, தலைவலி, உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்கும் போது பொண்ணுடைய அம்மா வீட்டுல இருந்து சொந்தக்காரங்க, பொண்ணுடைய சொந்தக்கார அம்மாவோ அப்பாவோ யாரோ சொந்தக்காரங்க வந்துட்டா எங்கிருந்துதான் வரும் தெரியாதா, அவ்வளவு சக்தி வந்துருமா, எழுந்திருச்சு பம்பரமா சுத்தி வேலை செய்வாங்க. அப்படிதான் இருப்பாங்க பெண்கள். அது அவங்களுடைய சுபாவம், அதை நம்மளாம் மாற்ற முடியாது. பெண்களுக்கு எப்பவுமே வந்து அவங்களுடைய தாய் வீடு, அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் அவங்க எப்பவுமே கவனிச்சுப்பாங்க, பண்ணிப்பாங்க. நம்ம அதுல வந்து அவங்க மாத்தணும்னு நினைச்சா நம்ம தான் தோத்து போயிடுவோம். வேணா ஒன்னே ஒன்று சொல்லலாம், உங்க அப்பா அம்மாவும் பாக்குற மாதிரி எங்க அப்பா அம்மாவையும் கொஞ்சம் பார்த்துக்க கூடாதா அப்படிதான் கேட்கலாம். வெளிய நீ உங்க அப்பா அம்மாவையே பார்த்துட்டு இருக்கிற, எங்க அப்பா அம்மா பார்க்க மாட்டேன், சண்டை போட்டா குடும்பத்துல நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, எல்லாமே போயிடும். அதனால பாருங்க, ரூத்து பொதுவா பெண்ணா இருக்கிறவங்க என்னதான் விரும்பி இருப்பாங்க, தன்னுடைய தகவல் வீட்டுக்கு போகணும், தன்னை அப்பா வீட்டுக்கு போகணும் தானே விரும்பி இருப்பாங்க. ஆனா ரூத்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, இந்த ஒர்க்கால் சொல்றாங்க 14 வருஷத்துல அந்த நகோமி சொல்றாங்க, அப்போது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஏன் அழுதாங்க? ரூத்து அந்த நகோமி சொல்றாங்க, உங்களுக்கு வேற வழி கிடையாது, தயவு செஞ்சு நீங்க போய் வேற கல்யாணம் பண்ணி கொஞ்சம் நீங்க இளம் விதவையா இருக்கிறபடினால வாழ்ந்துக்குங்க, நல்லா இருக்குன்னு சொல்லும் போது அவங்க அழுவாங்க. அழுதுட்டு ஒரு நாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாரு. ஒரு நாள் போயிட்டாங்க, சரி போய் கேட்டு. ஆனா ரூத் இளம் விதவை போயிருக்க வேண்டும். ஆனா என்ன பண்ணாங்கன்னா ரூத்து போகல. ரூத் அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ரூத் போகல, கூடவே இருக்கிறாங்க. அப்பொழுது நகோமி பேசுறாங்க, அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவனிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரின் பிறகு திரும்பி போய் என்றாள். நகோமி சொல்றாங்க, பாரு ஒரு நாள் உன் சகோதரி போயிட்டாங்களே, நீ அவங்க கூடவே போயிட்டு. ஆனா ரூத் என்ன சொல்றாங்க பாருங்க, அதான் முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். எப்படி சொல்றாங்க? உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். இங்க மிக முக்கியம் வந்து அவங்க மாமியாரை ஒரு பக்கம் நேசிச்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் மாமியாரை நேசிக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் மேல் இருந்த நேசம். கர்த்தரை அந்த அளவுக்கு ரூத் நேசித்ததுனால்தான் மாமியாரை நேசிக்க முடிஞ்சது. கர்த்தரையே நேசிக்காத மனுஷனை நேசிக்க முடியாது. ஆமா பாருங்க, சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, ரூத் சொல்றாங்க பாருங்க, நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து நீர் அடக்கம் பண்ணப்படும் அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்று உண்மை விட்டு என்னை பிரித்தால், கவனிக்கணும், கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். இந்த ஸ்லாங்லாம் யார் பேசுவாங்கன்னா, கர்த்தர் எனக்கு இதை விட அதிகமாய் செய்ய கடவுன்ற வார்த்தையெல்லாம் யார் பேசுவாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க தான் பேசுவாங்க. இஸ்ரவேல்ல கர்த்தரை நம்புகிறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா முக்கியமா கர்த்தரை முன்னிட்டு பேசுவாங்க. நான் இதை செய்யலைன்னா கர்த்தர் எனக்கு இதைக்கும் அதிகமா எனக்கு என்ன பண்ணுவாரு செய்வாராக, நான் இதை நிறைவேற்றலன்னா கர்த்தர் என்னை விசாரிப்பாராக, என்னை கேள்வி கேட்பாராகன்னு சொல்லிட்டு கர்த்தரை விசாரிக்கிற இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்கள் தான் சொல்லுவாங்க. ஆனா அதே வார்த்தையை ரூத் சொல்றாங்க. அப்படி என்ன காட்டுதுன்னா அவங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள், கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு மகளாய் இருக்கிறாங்க, கர்த்தரை நம்புகிற ஒரு மகளாய் இருக்கிறாங்க ரூத்து. அதனால அந்த அம்மா பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க. எங்க தகவல் வீட்டுக்கு திரும்பி போயிட்டா இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனா இன்னொரு கல்யாணம் பண்ணா அதுல சில சந்தோஷங்கள் கிடைக்கலாம், ஆனா கர்த்தரை ஆராதிக்க முடியாது, கர்த்தரை வணங்க முடியாது. இந்த ரூத்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்காக தன் வாழ்க்கையும் இழக்க தயாராகி விட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஜனங்க பாருங்க, கவர்மெண்ட் கொடுக்கிற சின்ன சின்ன சலுகைக்காக பேர வீட்டுல ஒரு பேரு நாட்டுல ஒரு பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க. வீட்டுல பீட்டரு, வெளியே பாத்தீங்கன்னா பெருமாள். இந்த நிலைமெல்லாம் மாறணும் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு. ரூத் மாதிரி ஆசீர்வாதமா இருக்கணும்னா
கர்த்தருக்காக வாழணும், கர்த்தரை நம்பி வாழணும். சும்மா எதையும் நம்பி வாழக்கூடாது. ரூத்துக்கு என்ன இல்ல, தகப்பன் வீடு, அரச குடும்பம், போனா நல்லா உட்கார்ந்து சாப்பிடலாம். ஏன் இவங்க வந்தாங்க? ஒரே ஒரு காரணத்துமா, கர்த்தர். கர்த்தரை முழுமையா நம்பணும். பாருங்க, கர்த்தர் கைவிடல. போன வாரமும் காட்டின ராகாப்பை கர்த்தர் கைவிடல. இந்த வாரமும் பாருங்க, ரூத்தையும் கர்த்தர் கைவிடல. முதல் அதிகாரத்துல கண்ணீரோடு தொடங்குகிறாங்க ரூத்து. 18வது வசனத்துல அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. இப்போ நகோமியும் ரூத்தும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு திரும்பி பெத்லகேம் தேசத்துக்கு வராங்க. வரும்போது அங்க நடக்கிற காரியங்கள், ரெண்டாவது என்ன சொன்னா ஒர்க்கிங். இரண்டாவது என்னன்னா, முதல்ல அங்க ரூத்துடைய வாழ்க்கை கண்ணீரோடு தொடங்குகிறது, வீப்பிங், அழுகையோடு தொடங்குகிறது. இரண்டாவது அதிகாரத்துல ரூத்து வேலை செய்கிறவராக காணப்படுகிறார். நான் சொல்றேன் கேளுங்க, வேலை செய்யணும். வசனம் சொல்லுகிறது, அவனவன் தன் தன் சொந்த கைகளால் வேலை செய்யணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, வேலை செய்ய மனம் இல்லாதவன் சாப்பிடக்கூடாது. வேலை செய்யணும், வேலை செய்யறது நல்லது. ஒரு காலத்துல பாருங்க, நம்ம இந்திய தேசத்துல அம்மி அரைச்சி மாவு ருப்புகள்ல ஆட்டி எல்லாத்துக்கும் கடினமா ஹார்ட் ஒர்க் பண்ணி பெண்கள் நல்ல திடகாத்திரமா இருந்தாங்க. இன்னைக்கு எந்த வேலையும் செய்யாம எல்லாத்துக்கும் மிஷின், அரைக்கிறதுக்கு மிஷின், துவைக்கிறதுக்கு மிஷின், எல்லாத்துக்கும் மிஷின் வந்து இவங்க அவங்க லகான் போய் மாதிரி ஆயிட்டாங்க இந்த காலத்துல பெண்கள். ஆமா, அந்த காலத்துல இருந்த பெண்கள் நல்ல திடகாத்திரமா இருந்தாங்க, தெரியுங்களா? ஆமா, அவங்க இந்த வயல்வெளியில வேலை செய்யறவங்களாம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வயல்வெளியில அந்த அளவுக்கு ஆர்வங்கள் கிடையாது. எல்லாம் மிஷின். நடுறதுக்கு மிஷின் வந்துடுச்சு, அறுக்கிறதுக்கு மிஷின் வந்துடுச்சு, எல்லாத்துக்கும் மிஷின் வந்துடுச்சு. இன்னைக்கு மனுஷனுக்கு ஹார்ட் ஒர்க்கே கிடையாது. ஆனா ரூத் வேலை செய்யறவங்க, வேலை செய்யறது நல்ல பழக்கம். ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, சோம்பேறியே எது வரைக்கும் படுத்து கொண்டு இருப்பாய், எறும்பின் இடத்துல போய் கற்றுக்கொள்றாரு. எறும்பு பாருங்க, ஒரு சின்ன ஜீவன் தான். காலையில எழுந்துச்சு, அதுக்கு என்ன இருக்குதுங்க லைஃப்ல? நம்ம சாப்பிடுவோம், அது பிரியாணியா சாப்பிடுது, நம்ம போடுற துணியா போடுது, நம்ம போட்ட வண்டியா ஓட்டுது, அது நம்ம பாக்குற மாதிரி இயற்கை காட்சிகளா பார்க்குது, ரசிக்குது, ஒண்ணும் கிடையாதுங்க. அதுக்கு பொழுது வெச்ச பொழுது போனா அவ்வளவு சுறுசுறுப்பா வேலை செய்யுது. எதுக்காக தெரியுங்களா? அது உழைக்கக்கூடியது. படிக்கும் போது கூட சொல்லுவாங்க, எறும்பு இடத்துல என்ன பண்ணணும், சுறுசுறுப்பு உழைப்பை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ வேலை செய்யறது நல்ல பழக்கம். வேலை செய்யாம இருக்கக்கூடாது, நல்ல வேலை செய்யணும். முடியலன்னு சொல்லி படுக்க வியாதி அதிகமா தான் மாறும். உடம்பு சோபைத்தனம். இந்த உடம்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நீங்க எப்படி பழக்கப்படுத்துறீங்களோ அப்படி இருக்கும். காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு பழக்கப்படுத்துறீங்கன்னா இந்த உடம்பு 5 மணிக்கு எழுந்திருச்சு பழகும். 6 மணினா 6 மணிக்கு பழகும். 10 மணிக்கு எழுந்திருச்சு பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அது 10 மணிக்கு தான் எழுந்திருக்கும். இந்த உடம்பெல்லாம் நம்ம வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா வச்சுக்கணும். நம்ம ஏன் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அது நமக்காக தான் ஒர்க் பண்ணணும். ஏன் வேலை செய்ய வேண்டும்? எனக்கு வேலை செய்யணும். நீங்க வேலை செஞ்சீங்கன்னா உங்க மன டிப்ரெஷன்ஸ், மன அழுத்தங்கள் குறையும் என்று மனதை ஆராய்கிறவர்கள், அதாவது சைக்காட்ரிஸ்ட் சொல்றாங்க. நீங்க மன டிப்ரெஷன்ஸ் நிறைய இருக்குதுன்னா நல்லா ஒர்க் பண்ணி பாருங்க, அந்த டிப்ரெஷன்ஸ் ஃப்ரீ ஆகும், கிளியர் கிடைக்கும்ன்றாங்க. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்ல வேலை செய்யணும், ரெஸ்ட் எடுக்கணும். நல்ல வேலை செய்யணும், ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி ரெஸ்ட் எடுக்க கூடாது. அதனால நல்ல வேலை செய்யணும். ரூத் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது, ஆனா வேலையை செய்கிறவங்க. ரெண்டாவது ரூத் ஒர்க் பண்றாங்க. ரூத் 2வது அதிகாரம் 2வது வசனத்துல, மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகு கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றால், அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகு பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலக்கின் வம்சத்தனாகிய போவாசுடையதா இருந்தது. அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி 3வது வசனத்துல வயல்வெளி போறாங்க. 7வது வசனத்துல போவாஸ் வந்து கேட்கிறாங்க, யாரு இந்த பெண்ணு, என்ன செய்ய போது. அப்ப அவங்க சொல்றாங்க, அறுக்கிறவர்கள் பிறகு அருகத்திலிருந்து சிந்தனை பொறுக்கிக் கொள்கிறது அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டால்,
காலமே துவைத்து இது வரைக்கும் இங்கே இருக்கிறாள் என்று அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று என்றாள். சரி, 8வது வசனத்திலிருந்து, அப்போது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேற வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. அவர்கள் அறுபறுக்கும் வயலை நீ பார்த்து அவர் பிறகே போர். ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குளத்தண்டைக்கு போய் வேலைக்காரர் உண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றாள். 10வது வசனம், அப்போது அவள் தரையில முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினால் உன்னுடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அதற்கு போவாஸ் பிரதித்திரமாக, நீ உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. 12வது வசனம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளுக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அதே அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம், அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்த போது அதை ஏறக்கூடிய ஒரு மரக்கால் வார்ப்போதுமை கண்டது. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். ரூத்தை குறித்து பார்க்கும்போது, ரூத் வயல்வெளியில போய் வேலை செய்தாள். என்ன வேலை? இஸ்ரேல் தேசத்துல ஒரு கட்டளை, வயல்வெளியில அறுக்கும் பொழுது கீழே விழுந்து போகிற கதிர்களை அறுக்கிறவர்கள் எடுக்கக்கூடாது, ஓரத்தில் இருக்கிறதையும் எடுக்கக்கூடாது, அதை ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் விட்டுவிட வேண்டும் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். அதனால போவாஸ் அந்த முறைமைப்படி வயல்நிலத்தை அறுவடை செய்கிறார். அந்த வயல்நிலத்துல கீழே விழுந்து போனதையும் ஓரங்களில் எடுக்கிற வேலையும் தான் செய்தார் ரூத். ஒரு சாதாரண வேலை தான், சாதாரண வேலை, சொல்ல போனா கௌரவமான வேலை கிடையாது. ஆமா, ஏன்னா அது மாதிரி பொறுக்குறவங்கள ஓரத்தில் இருக்கிறத எடுக்கிறவங்களெல்லாம் அந்த வேலை செய்யறவங்கள அற்பமாய் எண்ணுவார்கள், தாழ்வாக எண்ணுவார்கள். ஆனா தன் வேலையை குறித்து தாழ்வு மனப்பான்மை அவருக்கு இல்லை. நான் சொல்றேன், நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையை குறித்து தாழ்வாக எண்ண வேண்டாம். அந்த வேலையை செய்யுங்க, ஏற்ற வேலையில கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சாதாரண வேலை தான், ஆனா அந்த வேலையை அந்த அம்மா நல்லா அவ்வளவு பர்ஃபெக்டா செய்யறாங்க, செஞ்சு அவ்வளவு உண்மையா செய்யறாங்க. பாத்தீங்கன்னா இந்த போவாஸ் சொல்றாரு, இந்த ரூத்துடைய காரியத்தை பார்க்கும்போது பாருங்க, அந்த ரூத்தை குறித்து இந்த போவாஸ் 17வது வசனத்துல சொல்ற பாருங்க. அதற்கு போவாஸ் பிரதித்திரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ மாமியாருக்காக செய்தது, அது பாத்தீங்கன்னா நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் விட்டு வா வந்திருக்கிறாங்க. இதை யாருக்கு ஆண்டு சொன்னாரு? ஆபிரகாமுக்கு சொன்னாரு. ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொள்ளும் போது தேவன் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஒரு பெரிய சந்ததியை உருவாக்க நினைக்கும் பொழுது ஆபிரகாமோடு தேவன் பேசும்போது சொல்லுகிற வார்த்தை, நீ உன் தகப்பனையும் உன் தாயை விட்டு என்ன பண்ணு, நான் காண்பிக்கிறதுக்கு வரணும்னாரு. அந்த காரியத்தை நம்ம ஆபிரகாமுடைய கட்டளையை ரூத் நிறைவேற்றுறாங்க. ஆனா ஆபிரகாம் பாத்தீங்கன்னா அப்பாவெல்லாம் கூப்பிட்டுதான் வந்தாரு. அப்பா, லோத்து எல்லாம் சொந்தக்காரு, வேலை செய்யறவங்க, ஆடு மாடுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாரு. ஆனா இங்க ரூத் பாத்தீங்கன்னா தன் தகப்பன் தாய் எல்லாம் 2 பேரையும் விட்டு வந்தாங்க. ஆண்டவர் சொன்னார் தேசத்தை விட்டுனாரு. இந்த அம்மா பாத்தீங்கன்னா அந்த வசத்துல தன்னுடைய சொந்த ஜென்ம தேசத்தை விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அதான் சொல்றார் போவாஸ், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தை விட்டு முன்ன அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. நான் சொல்லிட்டுங்களா, கர்த்தரை நம்பி வருவல அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. கர்த்தரை நம்பி வரலாம், யார் வேணாலும் உங்களை விரோதிக்கலாம், பகைக்கலாம். கர்த்தரை நம்பி மட்டும் வாங்க, கர்த்தரை நம்பி வாழ்ந்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். நிறைய ஆராய்ச்சி சரித்திரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ராகாம பார்த்தோம், யாக்கோபை பார்த்தோம், இப்போ ரூத்தை பார்க்கிறோம்.
எல்லாருக்கும் ஒரே இதுதான். எல்லாரும் கர்த்தரை நம்பி வந்தாங்க, நல்லா இருக்கிறாங்க, நல்லா வைத்தார் தேவன். நான் சொல்றேன், உங்களை கூட கர்த்தர் நல்லா வைப்பாரு. ஆனா சில ஜனங்கள், பொறுமை இல்லாத ஜனங்கள் தான் என்ன பண்ணிடுறாங்கன்னா, வந்து பாக்குறாங்க, ஒன்னும் கிடைக்கல, ஒண்ணு திரும்பி ஓடிடுறாங்க. நான் அந்த கோவிலுக்கு போனாங்க, ஏசுநாதர் கூட கும்பிட்டு பார்த்தேன் 3 மாசமா, ஒன்னும் கிடைக்கல. நான் கேக்குது, 30 வருஷமா கும்பிட்டு ஒன்னும் கிடைக்கல, அதை போய் கேள்வி கேட்க முடியல. 3 மாசம் வந்துட்டு ஏசுநாதர் செய்யலன்னு ஓடுற கூட்டம் அநேகம் இருக்குது. ஆனா நான் சொல்றேன், கர்த்தரை நம்பி வெயிட் பண்ணி பாருங்க. 2வது அதிகாரத்துல வேலை செஞ்சாங்க, 3வது அதிகாரத்துல நம்ம வெயிட் பண்ணாங்க, 2வது அதிகாரத்துல வேலை செஞ்சாங்க பாருங்க. அப்போ வேலை, எந்த வேலை கிடைச்சாலும் செய்யணும். வேலை செய்யாம இருந்தா தப்பு. ஆமா, நல்ல வேலை செய்யணும். அதுவும் வாலிப வயசுலாம் நல்ல வேலை செஞ்சு உடம்ப நல்லா வச்சுக்கணும். ஏன்னா நீங்க வாலிப வயசுல செய்கிற வேலைகள் அதுதான் உங்களுக்கு பிற்காலத்துல உங்களுக்கு முதலீடு. வாலிப வயசுல நீங்க உங்க உடம்பு எப்படி பழக்கிறீங்களோ அதுதான் பிற்காலத்துல உங்க உடம்ப பாதுகாக்கும். வாலிப வயசுல நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்க உடம்ப பிற்காலத்துல உங்க உடம்பு உங்களுக்கு உதவி செய்யாது, ரொம்ப உபாதைகளா ஆயிடும். புரியுதுங்களா? ஆண்டவர் காப்பாத்துவாரு, ஆண்டவர் காப்பாத்துவார், ஆண்டவர் காப்பாத்துவார். ஆண்டவர் காப்பாத்துறது கிடையாது. காப்பாத்துற வழியை கற்றுக் கொடுக்கிறவர் தான் தேவன். ஆமா, போதிக்கிறவர் தான் தேவன். அவர் கூட நம்ம கையெல்லாம் பூச்சி எடுத்து போய் தொங்க விட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண வைக்க மாட்டாரு. ஆமா, நாம தான் செய்யணும். அதுக்கு அடுத்தது வெயிட்டிங், காத்து கொண்டு தாங்க பாருங்க. ரூத் முதலாவது சொன்ன வீப்பி, அழுகை நிறைந்த வாழ்க்கை. 2வது ரூத்தின் வாழ்க்கை ஒர்க்கிங், வேலை செய்கிற நாட்கள். 3வது வெயிட்டிங், ரொம்ப முக்கியம். அதுதான் வெயிட் பண்ணணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒரே நாள்ல மேல போயிட்டு நினைக்கிறாங்க. ஊழியம் செய்யணும் பாத்தீங்கன்னா ஒரே நாள் அப்படியே அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யணும், நடக்கணும், செத்து போட எழுச்சிக்கணும், அப்படியே பெரிய பெரிய காரியம் அப்படியே நடக்கும். வெயிட். ஆமா, ஆண்டவர் பாக்குறாரு. ஆமா, நான் சொல்றேன், உயர்வு எந்த அளவுக்கு வரணும்னா நீங்கள் எந்த அளவுக்கு முதிர்ச்சி அடைகிறீர்களோ, உங்கள் மனதிலே உங்கள் எண்ணங்களிலே எந்த அளவுக்கு முதிர்ச்சி உங்களுக்கு வருகிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதங்களும் வெற்றிகளும், அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வரங்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மூலமாக செயல்படும். மன முதிர்ச்சி இல்லாதவர்கள் கிட்ட தேவன் ஒன்றையும் கொடுப்பது கிடையாது. தெரியுங்களா? யோசிச்சு பாருங்க. நான் அடிக்கடி சொல்ற உதாரணம், ஒரு பெரியவங்க நல்லா வளர்ந்து முதிர்ந்துங்க கையில கத்தி எடுத்துக்கிட்டு காய் வெட்டும் போது யாரும் பயப்படுறது கிடையாது. ஆனா அதே ஒரு குழந்தை பார்த்துட்டு நானும் காய் வெட்டுறேன் குடுன்னு கத்தி கேட்ட என்ன பண்றோம்? கொடுக்குறோமா? கொடுக்குறதே கிடையாது. என்ன பண்றோம்? அந்த குழந்தை நடம் அழுதாலும் பிறந்தாலும் கத்தியை மறைச்சுதான் வைக்கிற மொழி குழந்தை கையில கொடுத்துட்டு சரி கொஞ்சம் வெட்டிட்டு இருக்குமா 2 காயம் கொடுக்குறது கிடையாது. ஏன்னா முதிர்ச்சி இல்லாத குழந்தை கையில எப்படி ஒரு மனிதன் ஒரு அதான் தகுதி இல்லாத பொருளை கொடுப்பது இல்லையோ, ஏன் கொடுக்கறது இல்லைன்னா அந்த குழந்தைக்கு தான் அது ஆபத்து. அது காய வெட்டி சொல்லி விரல வெட்டிக்கும், கையை வெட்டிக்கும், சில நேரத்தில் கழுத்தை கூட வெட்டிக்கும், சொல்ல முடியாது. அதுபோல நம்ம மனுஷர்களே இவ்வளவு கனமாக அந்த குழந்தை மீது அக்கறை இருக்கும்போது நம்மை படைத்த தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் வணங்குகிற தேவன் நம்ம எவ்வளவு அக்கறையா இருப்பாரு. நம்ம அநேக நேரத்தில் கேட்கிறோம், எனக்கு பணம் வரணும் ஆண்டவரே, எனக்கு அந்த வேலை கிடைக்கணும், நான் இந்த அளவுக்கு போகணும், எனக்கு இந்த அற்புதங்கள் நடக்கணும், நான் இந்த ஊழியத்தை அதை செய்யணும் இதை செய்யணும், எல்லாம் ஓகே நல்ல காரியம் தான். ஆனா அதற்குரிய முதிர்ச்சி வர வேண்டும், வளர்ச்சி வர வேண்டும். வளர்ச்சியும் முதிர்ச்சி இல்லாதவங்க கிட்ட தேவன் ஒன்றையும் கொடுப்பது கிடையாது. ஆனால் அந்த முதிர்ச்சி அது எப்போ வரும் தெரியுங்களா? காத்திருக்கும் பொழுதுதான் வரும். இந்த வளர்ச்சியும் முதிர்ச்சியும் காத்திருக்கும் பொழுதுதான் வரும். அதனால ரூத்தின் வாழ்க்கையில 3வது நிலை, அவங்க காத்து கொண்டிருந்தார்கள். 3வது அதிகாரம் 10வது வசனத்துல பாருங்க. அதற்கு அவன், என்ன நடக்குதுன்ட்டு நீங்க வேதத்துல படிங்க. போவாஸ் கிட்ட இந்த ரூத்து பேசுகிறாங்க. போவாஸ் ரூத்து கிட்ட பேசுறாரு. அந்த பேசுகிற அந்த சம்பாஷணையில போவாஸ் சொல்லுகிற காரியம் தான் ரூத்து 3வது அதிகாரம் 10, 11, 12, 13 4 வசனங்களை படிக்கிறேன். அதற்கு அவன் போவாஸ் பேசுகிறான், சொல்றாரு, மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐசுவரியவான்களுமான வாலிபர்களின் பிறகு போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. இந்த அம்மா போவாசை ரூத் போவாசை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்கிறாங்க. கேட்கும்போது இந்த போவாஸ் சொல்றாரு, நான் திருமணம் பண்ணிக்கிறேன், கண்டிப்பா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பேசுறாரு. நீ வாலிபர்கள் பிறகு போயிருக்கலாம். அப்ப சொல்றாரு, அப்போ இதுல இருந்து என்னதுன்னா போவாஸ் வாலிபர் கிடையாது, கொஞ்சம் வயசானது.
பொதுவாக பெண்கள் எல்லாருமே அந்த இதுதான், வாலிபர்களுக்கு வாலிபர் தான் பிடிக்கும். ஆனா இந்த அம்மா ரூத் வாலிப பெண்ணா இருந்தாலும் போவாசை திருமணம் செய்து கொள்ள சம்மதிச்சாங்க. ஏன்னா நகோமி தான் சொல்றாங்க, இதுக்கு பேக்ரவுண்டே நகோமி தான். மாமியார் சொல்றாங்க அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம், அவன் வந்து கல்யாணம் பண்றதுக்கு அவனுக்கு அந்த உறவு இருக்கிறது. இஸ்ரேல் தேசத்துல பாத்தீங்கன்னா யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஒருத்தர் அவங்க அந்த உறவுல இருக்கிற முறையில இருக்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ண முடியும். அப்போ அந்த நகோமியுடைய சொந்தக்கார முறையில இருக்கிற போவாஸ், அதாவது நகோமியுடைய கணவர் உடைய சொந்தக்காரருடைய முறையில் இருக்கிற போவாஸ் திருமணம் செய்து கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால அதை குறித்து பேசி முடிவெடுக்கிறாங்க. அப்போ வந்து ரூத் தன்னுடைய சம்மதத்தை போவாஸ் கிட்ட தெரிவிக்கும் பொழுதுதான் போவாஸ் சொல்றாரு, நீ உன் வாலிபர்களின் பிறகு போகாதென்றால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது சொல்லிட்டு, இப்போதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். ரூத் பாத்தீங்களா, நற்குணசாலி, நல்ல குணம் உள்ளவன். இரண்டாவது குணசாலி, இரண்டாவது வந்து குணசாலி. ஆமா, குணசாலியான பெண்ணா இருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சொல்றாரு 12வது வசனம், நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கெட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான், ராத்திரிக்கு தங்கிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது, அவன் விவாகம் பண்ணட்டும், அவன் உன்னை விவாகம் பண்ண மன்னதில்லாதிருந்தால் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன், விடியற்கால் மட்டும் படுத்துக் கொண்டிரு என்றான். இந்த போவாஸ் சொல்லுகிற வார்த்தை, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, நான் என்ன பண்றேன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்கு முன்னாடி சில காரியங்கள்லாம் செய்ய வேண்டிய முறைகள்லாம் இருக்குது சொல்லிட்டு சொல்றாரு. என்ன நடந்தது தெரியுங்களா, இந்த ரூத்துடைய கணவருக்கு அவங்க மாமனார் சொத்துலாம் நிறைய இருக்குது. இந்த சொத்துக்களை பெற்றுக்கொள்ளணும்னா அந்த உறவின் முறையில் தான் பெற்றுக்கொள்ள முடியும், மற்ற ஆட்கள் யாரும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில தான் இந்த நகோமி இருக்கிற அளவு குறையக்கூடாதுன்னு தான் போனாங்க. ஆனா எல்லாமே குறைவுபட்டெல்லாம் வந்தாங்க. ஜனங்களாம் பார்க்கும்போது நகோமின்னு சொன்னாங்க, அதுக்கு இந்த மாதிரி சொன்னாங்க, நகோமின்னு சொல்லாதீங்க, மாறான்னு சொல்லுங்க, ஏன்னா என் வாழ்க்கையே கசப்பாயிடுச்சு, நான் எல்லாவற்றோடு போனேன், இப்ப ஒண்ணு இல்லாம வந்திருக்கிறேன். நாங்க பெத்லகேம்ல இருந்து எப்படி போனாங்களாம், எல்லாவற்றோடும் போன, நிறைவோடு போன, இப்ப எப்படி வந்திருக்கிறார், ஒண்ணு இல்லாம வந்திருக்கிறேன். நான் சொல்றேன், கர்த்தருக்குள்ள இருக்கும் போது தாங்க எல்லாமே இருக்கும். கர்த்தரை விடுகிற மனுஷன் வாழ்க்கையில ஒண்ணுமே வராதுங்க. நான் சொல்றேன், இந்த ஆண்டவரை விட்டுட்டு பின்வாங்கி போய் ஒரு நாள் நல்லா இருக்கவே முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம், நான் சொல்லிட்டுலாம் அவங்க வாழ்க்கையில அழிவு மேல அழிவு, நாசத்தின் மேல் நாசம், எல்லா விதமான சோதனைகள், வேதனைகள், அழிவுகள் அவங்களை அழித்து கொண்டே இருக்கும். அதனாலதான் கர்த்தரை நம்புவாங்க, அவங்க அவரை விட்டு பின்வாங்க போக கூடாது. கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரை விட்டு பின்வாங்கி போகவே கூடாது. ஆனா இந்த அம்மா போயிட்டாங்க, நகோமி போய் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. இப்போ அந்த சொத்தெல்லாம் வந்து அடையறதுக்கு இப்போ அந்த உறவு முறையில 2 பேர் இருக்கிறாங்க. ஒண்ணு போவாஸ், இன்னொருத்தர் இருக்கிறாரு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த போவாஸ் சொல்றாரு, இன்னொருத்தர் இருக்கிறான், என்னன்னா அவன் தான் ரொம்ப என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிலேஷன், அவன்கிட்ட நாளைக்கு நான் கேட்கிறேன் சொல்லிட்டு என்ன பண்ணுவார், பட்டணத்து வாசல போய் உட்காருவாரு. உட்கார்ந்த அந்த உறவின் முறைதான் இருக்கிறவன் வருவான். வரும்போது சொல்லுவாரு, இது போல எளிமையிலக்கூடிய சொத்துலாம் இருக்குது, அதெல்லாம் நீ அனுபவிக்கணும், நீ வாங்கிக்கிறியா, அதெல்லாம் நீ மீட்டுக்கிறியா, வாங்கிக்கிறியான்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் சொன்னான், நான் வாங்கிக்கிறேன், எடுத்துக்கிறேன்னு சொன்னான். அப்ப அவர் கேட்பா, சரி அதை நீ வாங்கிப்பேனா, அப்ப அவங்களுக்கு ஒரு பெண் இருக்கிறாங்க, விதவை பெண்ணு, மருமகள் ஒருத்தி இருக்கிறார் ஊத்துட்டு, அந்த பெண்ணை நீ கல்யாணம் பண்ணிடணும்னா அவன் சொல்லுவான், வேணாம் எனக்கு சொத்தம் வேணாம், பெண்ணும் வேணாம் அப்படின்னா அதுக்கு அடையாளமா காலில் இருக்கிற செருப்பை கழட்டி விட்டுட்டு போடுவாங்க. அந்த முறை அந்த இஸ்ரேல் தேசத்துல அந்த காலில் இருக்கிற செருப்பை கழட்டி போட்டுட்டு போயிட்ட உடனே அந்த ஊரே எல்லாரும் பார்த்துக்கிட்டு, போவாஸ் எல்லாரும் வச்சுதான் செய்வார், இது எல்லா மக்களும் பார்த்துட்டு சொல்வாரு, இந்த பெண்ணை கல்யாணம் பண்றதுக்கு முக்கியமான உறவு முறை இவன் தான். ஆனா இவன் கிட்ட கேட்டு இவனும் என்ன பண்ணான், வேணாம் சொல்லிட்டபடினால அடுத்த உறவு முறையில இருக்கிற நான்
ரூத்தை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் சம்மதித்து ஆசீர்வதிக்கிறாங்க. இப்போ 4வது அதிகாரத்துல ரூத் வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க. வின்னிங். கர்த்தர் பாருங்க, வாழ்க்கை வீப்பிங்ல தொடங்கின வாழ்க்கையை எங்க முடிக்கிறாரு? வின்னிங்ல முடிக்கிறாரு. நடுவில் 2 காரியம் நடக்குது. ஒர்க் பண்ணாங்க, வெயிட் பண்ணாங்க, ஒர்க் பண்ணாங்க, வெயிட் பண்ணாங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை கண்ணீரோடு, கவலையோடு, அழுகையோடு, ஒன்றுமில்லாமல் ஆண்டு சமூகத்துல தொடங்கி இருக்கலாம். ஆண்டவர் கிட்ட நீங்க வந்திருக்கலாம். ஆனா நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க, காத்து கொண்டே இருக்க, நிச்சயமா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை வெற்றி உள்ளதாக மாற்றுவார். வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மூலமாய் எல்லாவற்றின் மேலும் ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என்று பவுல் சொல்லுகிறார். எல்லா இடங்களிலேயும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் பவுல் சொல்லுகிறார். நான் சொல்றீங்களா? இயேசுவை நம்புறவங்கள கர்த்தர் நிச்சயம் வெற்றி கொடுப்பார். என்ன ஆச்சு? போவாஸ் ரூத்தை திருமணம் செய்து கொள்கிறார். 4வது அதிகாரம் 13வது வசனத்துல போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். எவ்வளவு யோசிச்சு பாருங்க. அந்த போவாசுடைய வயல்ல கீழே விழுகிற கதிர்களை பொறுக்கிற வேலை செஞ்சவங்க தான் ரூத். அந்த ஓரத்தை சிந்தி போனதை எடுத்துட்டு வந்து சாப்பிடுற நிலையில இருந்தவங்க தான் ரூத். ஆனா கர்த்தர் ரூத்துடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவன் அவனுக்கு மனைவியானான். அல்லேலூயா. போவாஸ் ஓனர், எஜமான். இப்ப இந்த அம்மா எஜமாட்டி ஆயிட்டாங்க. நான் சொல்றேன், கர்த்தரால முடியாத காரியம் ஒண்ணும் கிடையாது. நீங்க வீட்டு வேலை செய்யலாம், ஆனா உங்க வீட்டுல வேலை செய்யக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், அவரை விசுவாசிக்கணும், அவருக்கு கீழ்ப்படிக்கணும், அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும், அவரை அதிகமா நேசிக்கணும், அதுல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், தேவனுக்கு அதிகமாய் தேவனோடு உறவில நல்லா இருக்கணும், தேவனுடைய ஐக்கியத்துல நல்லா இருந்தீங்கன்னா போதும், கர்த்தர் உங்களை எந்த நிலையில இருந்தாலும் நல்ல நிலைக்கு உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை உயர்த்தாதபடிக்கு எது தடுத்தாலும் அதையெல்லாம் அவர் உடைத்து போட சர்வ வல்லமுள்ளவராக இருக்கிறார். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவன் அவனுக்கு மனைவியானான். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். கர்த்தர் ஒரு குழந்தை பெற்று எடுக்க, அதுவும் ஆண் குழந்தை பெற்றெடுக்க உதவி செஞ்சார். ஏன்னா ஆண் குழந்தைன்னா அந்த காலத்துல அவ்வளவு வேல்யூ. அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். பாத்தீங்களா? இந்த போவாஸ் ரூத்துடைய புள்ள பேர் என்ன? ஓபேத். ஓபேத்துடைய புள்ள பேர் என்ன? ஈசாய். ஈசாயுடைய புள்ள பேர் என்ன? தாவீது. இஸ்ரவேல்ல இன்னைக்கும் தாவீதுன்னு சொன்னா வேல்யூ அதிகம். தாவீதுன்ற பேருக்கு அவ்வளவு மதிப்பு இஸ்ரவேல் தேசத்துல. அந்த தாவீதுடைய தலைமுறையில பாட்டி, தாத்தாவுடைய தாத்தா, கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ரூத். கர்த்தர் பார்த்தீங்களா? கர்த்தர் எந்த அளவுக்கு உயர்த்தினார். இயேசுடைய வம்ச வரலாறு பார்த்தீங்கன்னா மத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்துல இந்த வம்ச வரலாறுல ஆண்டவர் சொல்றாரு, சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான். பாத்தீங்களா? ஈசாய் தாவீதின் தகப்பன். அப்போ எப்படி இருந்த ரூத் வாழ்க்கை? கர்த்தரிடத்துல நம்பிக்கையா இருக்க. ரூத்தை குறித்து 4 காரியம். வாழ்க்கை தொடங்கும் போது வீப்பிங், அழுகையோடு தொடங்கினது. ஆனா ரூத்துடைய குணாதிசயங்கள், ஒன்று ஒர்க்கிங், இன்னொன்னு வெயிட்டிங். 2வது அதிகாரத்துல வேலை செய்தார், 3வது அதிகாரத்துல காத்து கொண்டிருந்தார், 4வது அதிகாரத்துல ஜெயித்தார். நான் சொல்றேன், நீங்க கூட ரூத்தை போல இருக்கலாம். உங்க வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நீங்க வேலை செய்யுங்க. உங்க வாழ்க்கை சூழ்நிலை பார்க்காதீங்க. எந்த வேலை செய்யறதும் செய்யுங்க. தேவனுடைய சமூகத்துல காத்துங்க. நிச்சயமாக அவர் உங்களை உயர்த்துவார், ஜெயிக்க வைப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.